ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஜெமினி திரைப்படம் உருவான விதத்தை பற்றி தான் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த படத்துக்கு யாரை கதாநாயகனாக போடலாம் அப்படின்ற விவாதம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த விவாதத்திலே கலந்து கொண்டவர்களில் ரொம்ப முக்கியமானவர் ஏவிஎம் நிறுவனத்துடைய படங்களை தொடர்ந்து விநியோகிப்பவரும் ஏவிஎம் சரவணனுடைய மிக நெருங்கிய நண்பருமான ஆனந்தா பிக்சர்ஸ் சுரேஷ். யாரை கதாநாயகனாக போடலாம் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் பேசி கொண்டிருந்த போது, விக்ரமை கதாநாயகனாக போட்டு ஏன் நீங்கள் ஒரு படத்தை எடுக்கக்கூடாது, அவர் நடிக்கிற படம்லாம் மிகச்சிறப்பாக ஓடுது, அவரும் நல்லா நடிக்கிறாரே என்றார் ஆனந்தா சுரேஷ். அவர் சொன்ன யோசனை நல்ல யோசனையாக தெரியவே உடனடியாக விக்ரமை தொடர்பு கொண்டார் ஏவிஎம் சரவணன். அவரும் மறுபேச்சின்றி ஏவிஎம் நிறுவனத்திலே ஒரு படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டார். அடுத்து இயக்குனர் பிரச்சனை, யாரை இயக்குனராக போடலாம் அப்படின்னு மீண்டும் சரவணன் கேட்டபோது, அங்கே பக்கத்தில் இருந்த ஏவிஎம் நிறுவனத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளரான பெருதுளசி பழனிவேல் சரணை போட்டு படம் எடுக்கலாங்க, சமீப காலத்தில் எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருக்குது என்ற யோசனையை சொன்னார் அவர். உடனடியாக சரணை அழைத்து பேசினார் ஏவிஎம் சரவணன். சில நிபந்தனைகளோடு ஏவிஎம் படத்தை இயக்க ஒப்புக்கொண்டாலும் சரண் சொன்ன கதை ஏவிஎம் சரவணனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அடுத்து என்ன பெயர் படத்துக்கு வைக்கிறது அப்படின்னு இப்போ சரண் பல பெயர்களை ஏவிஎம் சரவணனுக்கு சொன்னார். ஆனால் அந்த பெயர் எதுவும் ஏவிஎம் சரவணனுக்கு திருப்தி அளிக்கல. பேரை பொறுத்த வரைக்கும் கேட்ட உடனே கேட்சியாக இருக்கணும், அப்படி ஒரு பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் சொன்னபோது, ஜெமினி அப்படின்னு பெயர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் சரண். ஏவிஎம்மின் ஜெமினி அப்படின்ற பெயரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சரவணனுக்கு பட்டாலும் பொதுவாக 4 பேர்த்த கலந்து ஆலோசிக்காமல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்க மாட்டார் சரவணன். அதன் காரணமாக தனக்கு தெரிந்த சில விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு பெயர் வைக்கலான் இருக்கோம், எப்படி இருக்கும் என்று அவர்களது அபிப்பிராயத்தை கேட்டார். எல்லோரும் ஒருமுகமாக இப்படி ஒரே பேரில் 2 ஸ்டூடியோக்குடைய பெயர் வந்ததே இல்லை, மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதன் காரணமாகத்தான் ஏவிஎம்மின் ஜெமினி என்ற பெயரிலே அந்த படம் உருவானது, மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது.